ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான இந்த குக் வித் கோமாளி சீசன் சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில் மதுமிதா அவங்க வந்து எலிமினேட் ஆனாங்க. நிறைய பேர் வந்துட்டு நீதி நேர்மை நியாயம்னு சொல்கிறீங்களே, கடைசியில் வந்து இப்படி வந்து பண்ணிட்டீங்க, நீதியை கொண்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது வரைக்கும் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க போயிட்டாங்க. இதே மாதிரி தான் பிக் பாஸ்லேயே வந்து அமுச்சு விட்டாங்க. பட் அதுக்கு வந்து காரணம் அவங்க தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 6 பேர் இந்த வாரம் வந்துட்டு சூப்பராக வந்து பயங்கரமாக இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு 6 பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ குரூப்பாக பிரித்து வச்சதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆடு ஈவன் அவங்க வந்து முடிவும் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது யாரையோ வந்துட்டு இவங்க வந்துட்டு கரை வச்சிட்டாங்க. அவங்கள தான் வந்து இந்த வாரம், அதாவது எலிமினேஷன் வாரம், இதுக்கப்புறமா வரப்போகிற எலிமினேஷன் வாரத்தில் வந்து தூக்க போகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்துட்டு அந்த போர்டில் வந்துட்டு காமிச்சாங்க யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ மார்க் அப்படின்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாராமன் 323 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் 298. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உமர் லத்தீஃப் 289, ஷாபானா 284, ராஜு வந்து 264, நந்தகுமார் வந்து 247. பட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வாங்கியிருந்தார். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கார். இவங்க என்ன பண்ணால் ஆடு ஈவன் பிரித்து விட்டதுனால ஆடில் இருந்த பிரியாராமன், உமர் லத்தீஃப், ராஜு ஜெயமோகன் இவங்களாம் ஒரு அணியாகவும், அதாவது ரெட் டீமாகவும், ப்ளூ டீமில் வந்துட்டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அதுக்கப்புறம் ஷாபானா, அதுக்கப்புறம் நந்தகுமார் இவங்களாம் வந்துட்டு ஒரு டீமாக வந்து இது பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து நம்மளோட மாதம்பட்டி அந்த ஜட்ஜி வந்து என்ன சொன்னார்னா, எலிமினேஷன் வாரம் எப்போ வரப்போதோ அது வரைக்கும் இந்த 3 பேராக இருக்காங்க, இந்த 2 டீம் தான் வந்து பாடுபட போகுது, 3 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த சமையலே சமைக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு யார் வந்து கம்மியாக மார்க் வாங்குறாங்களோ அந்த டீம், இப்போ ரெட் டீம் வந்துட்டு சப்போஸ் நல்லா சமைக்கலை அப்படின்னா அவங்க டேஞ்சர் ஜோன் போயிடுவாங்க. அந்த ரெட் டீமில் யார் வந்துட்டு மார்க் கம்மியாக இருக்காங்களோ அவங்க வெளியே போவாங்க போல இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ராஜுவை தான் வெளியே அனுப்புவாங்க போல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் பிக் பாஸ்லேயே வந்துட்டு பட்டத்தை வென்று நல்ல ஒரு பேரும் புகழும் வாங்கினார். அதுக்கப்புறமா ராஜு வீட்டில் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டார் விஜய் டிவியில். ஸோ இப்போயும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து நந்தகுமார் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. என்ன தான் வந்து நந்தகுமார் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருந்தாலும், ராஜுவை விட கம்மியாக இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்ஸ் இப்போ வந்துட்டுருக்கிற காரணத்தினால அவரை விட மாட்டாங்க அப்படி தான் தோணுது. பட் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஆட் ஈவன் சொல்லிட்டு பிரித்து விட்ருக்காங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா யாரையும் சேவ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு அது பிரியாராமன் அவங்கள தான் சேவ் பண்ணுறாங்க, அது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்கள தான் சேவ் பண்ணுறாங்க, ஷாபானா அவங்கள தான் சேவ் பண்ணுறாங்க நம்மளாம் சொல்லி கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னையை கேட்டிங்கன்னா நான் போன வாரத்தில் தான் வந்து இந்த குக் வித் கோமாளியை வந்து உங்களுக்காக பார்க்க ஆரம்பித்து அந்த ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டோம். போன வாரமே போட்டேன். நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு டெய்லி ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் குக் வித் கோமாளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வராத காரணத்தினால நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த எலிமினேஷன் வர வரைக்கும் இவங்க தான் வந்துட்டு டீமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெட் டீம் ப்ளூ டீம்னு ஒரு கான்செப்ட் பிரிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதேமாதிரி இதுலேருந்து யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ராஜு இல்லைனா நந்தகுமார் இவங்க 2 பேர் தான். ஏன்னா ஷாபானாலாம் இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உமர்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. பிரியாராமன் பாயிண்ட்ஸில் அதிகமாக இருக்காங்க, லக்ஷ்மி அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.